ஏமா இப்போ இந்த 63 பஸ் உள்ள போதில்ல இல்லை, இப்போ எத்தனை மக்கள் இருக்கீங்கன்னு பாருங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் உங்களை இறக்கி விட்டு போறாரா? என்ன மதிப்பு இருந்துச்சு? அவர் என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாரு, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அது வந்து ஒரு கட்டன் ரைட்டா ஒரு நிர்வாகமே கிடையாது. இந்த ரூட்ல இந்த பஸ் போலன்னா டயத்துக்கு போலன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அவர் போயிட்டாரு, அவர் என்ன செய்ய போறீங்க? பொம்பளை ஆளுங்க வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு டயத்துக்கு இந்த காலையில ஒரு பஸ் வரவே கிடையாது. 2.5 மணி நேரம் பஸ் இல்லாம உட்காந்துருக்கோம். அது ஏங்க நீங்க ஃப்ரீ பஸ் விட்டு மக்களை கேவலப்படுத்துறீங்க? ஃப்ரீ பஸ் யார் முதல்ல கேட்டது? நீ காசுக்கு விட்டு கூட டயத்துக்கு பஸ்ஸை விடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டு கேட்குறப்ப வந்து நாங்கள் பிரிய அந்த சலுகை செய்வோம், நாங்கள் பிரிய அந்த சலுகை செய்வோம் அப்படின்னு வாய் தாட்டியதுக்கு சொல்லக்கூடாது. சொன்னதான் செய்யணும், இல்லாட்டி ஏன் சொல்கிறீங்க? சொல்லக்கூடாது. மக்களுக்கு வந்து இது வந்து வீணான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடாது, முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை. என்ன லூஸ் தனமாக இருக்காது. செக்காலத்தில் நாங்கள் நின்று 2.5 மணி நேரம். இப்போ ஃப்ரீ பஸ் வந்துன்னு சொல்லி காசு பஸ்ஸில் தான் நாங்கள் பாந்திரம் ஏறி வந்தோம். அந்த பஸ் வந்த பின்னாடி அந்த ஃப்ரீ பஸ்ஸை 2வது விட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி காசு விட்டு தான் வந்தோம். ஏன்னா அந்த ஃப்ரீ பஸ்ஸோட தான் வந்து கிழிச்சு விட்டு காசு வாங்குறாங்க. என்னம்மா பேசுறதுல என்ன ஆச்சோ? வீட்டில் பேசாம இருக்கீங்க. இல்ல இப்ப வர்ற வண்டி மதுரையில இருந்து வந்துச்சுல, அந்த பஸ் ஏன் உள்ள கருப்பட்டிக்கு போகாம உள்ள போறேன்? மதிப்பு கிடையாது. என்னம்மா ஃப்ரீ பஸ் விடுறதுனால பொம்பளைகளுக்கு மதிப்பு கிடையாது. அது காசு கொடுத்து கூட பஸ் விடலாம், மரியாதை இருக்கு. அது என்ன உங்களுக்கு என்ன ஃப்ரீ பஸ்னா நிப்பாட்டணுமான்னு இங்க நிப்பாட்டுற பஸ்ஸை கூட தள்ளி தான் போய் நிப்பாட்டுவாங்க. சொல்றேன், பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட மாட்டாங்க. அதே போல பஸ்ல இருந்து டயத்துக்கு எந்திரிக்கலைனாலும் கண்ட்ரைட்டு திட்டுவாரு. அது ஏன் ஃப்ரீ பஸ் விடணும்? நாங்க கருப்பி போக மாட்டோம், நைட்டு நாங்க ஆல்ட்டு போறனால நாங்க போக மாட்டோம். அது ஒரு நேரம் வந்து பஸ் வந்து விட்டுட்டே ஆகணுமான்ற மாதிரியாவே பேசி பழகுறாங்க. அது ஏன் ஃப்ரீ பஸ் விடணும்? ஃப்ரீ பஸ் விடுறது அவசியமே கிடையாது. காசு கொடுத்து கூட மனுஷனை மதிச்சு ஏத்தலாங்க. இப்ப இங்க ஆள் இருக்காங்க ஸ்டாப்ல, பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்கணும்ல, அதையே இங்க பஸ் போகாம பஸ் ஸ்டாண்ட் போறாங்க. ஆளுங்களை ஏத்திட்டு போக கூடாது, அவங்கள எஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக அப்படி போறாங்க. அப்படி போகக்கூடாது. அப்படின்னா ஏன் ஃப்ரீ பஸ் விடணும்? நாங்களாம் எத்தனை ஊர் போய் வரோம், மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது. பிரைவேட்ல பஸ்ல கூட மதிக்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் பஸ்ல வந்து மதிப்பே கிடையாது. ஃப்ரீ பஸ் யார் கேட்டது? நீங்களா ஃப்ரீ பஸ் விட்டுக்கிட்டு நீங்களா வந்து மனசுல கொச்சப்படுத்த கூடாது. ஃப்ரீ பஸ் யாருங்க கேட்டது? காசு கொடுத்து நீங்க பஸ்ஸை விடுங்க. ஆம்பளைக்கு ஒரு நாய், பொம்பளைக்கு ஒரு நாய், அதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரீ பஸ் யார் கேட்டது? நீங்களா ஃப்ரீ பஸ் விடுறோம்னு பெருமைக்கு விட்டுக்கிட்டு மறுபடியும் அது வந்து மனசுல மதிக்காம போறது என்ன அர்த்தம்?